மதுரையில் நீட் தேர்விற்கு 8,578 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இதுவரை 1,440 பேர் மட்டுமே தேர்வு எழுத வருகை தந்திருக்கிறார்கள். நீட் தேர்வு எழுத மதுரையில் மாணவர்கள் ஆர்வம் காட்டாததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மாணவர்கள் நீட் தேர்வு எழுத ஆர்வம் காட்டாததால் தேர்வு மையங்கள் வெறிச்சோடி காணப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சல்மான். வணக்கம் சல்மான், இது தொடர்பான விவரம். மதுரை மாவட்டத்தில் உள்ள 15 நீட் தேர்வு மையங்களில் மறு தேர்வானது இன்று நடைபெற இருக்கிறது. சரியாக மதியம் 2 மணிக்கு தொடங்க உள்ள நிலையில் காலை 11 மணி முதலாகவே 15 தேர்வு மையங்களிலும் மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஏற்கனவே பலத்த சோதனைக்கு பின்பாக தான் ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தேர்வு மையங்களுக்குள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் கடந்த மே 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வின் போது ஒவ்வொரு தேர்வு மையங்களிலுமே காலை 10 மணிக்கெல்லாம் மாணவ மாணவிகள் வருகை தர தொடங்கி 11 மணிக்கு அனுமதிக்கப்படும் போது 1 மணி நேரத்தில் மற்றும் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் குறிப்பாக 1,440 மாணவ மாணவிகள் உள்ள ஒரு தேர்வு மையத்தை பொறுத்த மட்டிலும் சாதாரணமாக முதல் 1 மணி நேரத்தில் 600-700க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் வருகை தந்தார்கள். ஆனால் தற்போதைய மட்டும் இந்த நீட் மறுதேர்வை பொறுத்த மட்டிலும் மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை என்பது மிகுந்த குறைவாக இருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இதனால் தேர்வு மையங்களில் வெறிச்சோடி காணப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தை பொறுத்த மட்டிலும் 8,565 தேர்வர்கள் உள்ள நிலையில் தற்பொழுது இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதால் ஒரு வித அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. என்றாலும் மறுதேர்வு இதுபோன்ற மறுதேர்வு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுவதில் ஆர்வம் குறைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. ஏனென்றால் கடந்த தேர்வின் பொழுது முதல் 1 மணி நேரத்தில் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் 70% மாணவ மாணவிகள் தேர்வு மையங்களுக்குள் வருகை தருவார்கள். ஆனால் தற்போது அந்த வருகை தரக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை என்பது மிகுந்த குறைவாக ஒரு 30% அளவிற்கு தான் வருகை தந்திருக்கிறார்கள் என்பதால் இன்னும் 1 மணி நேரம் 30 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த நேரத்தில் எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் எழுந்திருக்கிறது. எனவே கடந்த நீட் தேர்வை காட்டிலும் தற்பொழுது நீட் மறுதேர்வில் மாணவ மாணவர்கள் தேர்வு எழுதுவதில் ஆர்வம் குறைந்திருப்பதாகவும், அதாவது நீட் தேர்வு முறை அந்த வினாக்கள் கட்சி உள்ளிட்டவைகளில் நம்பிக்கை இழந்து விட்டார்கள் என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது. இருந்த பொழுதிலும் ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் பலத்த பாதுகாப்புடன் தேர்வு மையங்களுக்குள் தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து ஒவ்வொரு தேர்வு மையங்களிலும் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது. சல்மான், தொடர்பான விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.